விநாயகன் 127 மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் கே ராஜு மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான இன்டர்வென்ஷனல் இருதய சிகிச்சை 2010 முதல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருதயவியல் துறையில் ஒரு உதவி பேராசிரியர் மற்றும் ஒரு இணை பேராசிரியர் ஆகிய இருவரும் அந்த துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 7,99,00,000 ரூபாய் செலவில் ஒரு கேத்தலாப் கருவியும் 2,89,00,000 ரூபாய் செலவில் ஒரு நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 12 வயது வரையிலான 54 குழந்தைகளுக்கு இன்டர்வென்ஷனல் இருதய சிகிச்சை கட்டணமின்றி முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டிலும் கூட இதுவரை 9 குழந்தைகளுக்கு இன்டர்வென்ஷனல் இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இருதய சிகிச்சை நிபுணர்கள் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை உரிய மருத்துவர்களும் உரிய மருத்துவ கட்டமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு புதிதாக 20 கோடி மதிப்பீட்டில் 2 தளங்களுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடம் முடிக்கப்படும் தருவாயில் இன்னமும் கூடுதல் கட்டிட வசதிகள் தேவைப்படுமானால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 313,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஜைகா நிதி உதவியுடன் ஏற்கனவே ஒரு 6 தளங்கள் கொண்ட கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. ஒரு தளம் மட்டும் தற்போது ஆபரேஷன் தியேட்டர்ஸ் அது முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. மற்ற 5 தளங்களிலும் அந்த பயன்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நான் 4-5 முறை திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு போய் ஆய்வு செய்து வருகிறேன். மாண்புமிகு மன்ற உறுப்பினர் மதுரை மேற்கு தொகுதியைச் சேர்ந்தவர், பக்கத்திலே தான் இந்த மருத்துவமனை இருக்கிறது. நேரடியாக போய் ஆய்வு செய்துவிட்டு அங்கே இருக்கிற வசதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த மருத்துவமனையின் வசதிகள் குறித்து பேசுவது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ அவர் இந்த பணியாளர் நியமனம் குறித்து சொல்லியிருக்கிறார்கள். டிஎன்எம்எஸ்சியில் இந்த கிறிஸ்டல் ஆட்கள் தூய்மை பணிக்கு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய கட்டிடத்திற்கு எச்சமைக்கும் பணியும் நிதி துறையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. அதுவுமே இன்னும் ஒரு 10 நாட்களில் முடிவுறும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகாம சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் தொகுதி கடவுர் வட்டார பகுதியில் ஏற்படும் விபத்துகளில் மரணிக்கும் உடல்களை பிரேத பரிசோதனை மேற்கொள்ள கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லது குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு நீண்ட தூரம் எடுத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே மயிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடம் அமைத்து தர வேண்டுமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அந்த மருத்துவமனை வளாகத்தில் பிரேத பரிசோதனை கூடம் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பின் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று அமைத்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.